ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப என்னாச்சு உங்க கான்ஃபிடன்ஸ்? இங்க பாருங்க, உங்களால முடியும். முதல்ல அதை நீங்க நம்புங்க. இது இல்லனா என்ன, முயற்சி பண்ணுவோம், ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். நிச்சயமா ஒரு நாள் உங்க முயற்சி உங்களை ஜெயிக்க வைக்கும். நான் தான் சொல்றேன்ல. இது பாருங்க, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி நான் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னேன்னு அதுக்கப்புறம் வாழ்க்கை மேலேயே பெருசா நம்பிக்கை வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல. இப்போ அந்த நம்பிக்கை என்ன ஆச்சு? அப்ப சொன்னதை தான் நான் இப்பவும் சொல்றேன். உங்களால முடியும். நீங்க ஜெயிக்க பிறந்தவரு. இன்னைக்கு இல்லனாலும் கண்டிப்பா ஒரு நாள் ஜெயிப்பீங்க. நீ என்னமோ சொல்ற, ஆனா என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல. முதல்ல இந்த மாதிரி விரக்தியா பேசுறத நிப்பாட்டுங்க ப்ளீஸ். இது ஏன் எழில் கிடையாது. அவரை நான் இப்படி பார்த்ததும் கிடையாது. அப்படியே போல்டா எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்னு நிப்பீங்க பாருங்க. அவருதான் என் எழில். அந்த எழில் தான் எனக்கு இப்ப வேணும். இன்னையோட நம்ம வாழ்க்கையே மாறிடும் நினைச்சேன். நான் உன்னை மகாராணி மாதிரி பாத்துக்கணும், உன்னை சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காம போயிட்டு இருக்கேன்னு அது நினைக்கும் போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த பாருங்க, நீங்க சொல்லுவீங்கல்ல என்கிட்ட இருந்து எல்லாமே போனாலும் உன் கூட இருக்கிறது மட்டும்தான் சந்தோஷம்னு. அதேதான் நானும் சொல்றேன். நான் உங்க கூட இருந்தாலே நான் எப்பவும் சந்தோஷமா தான் இருப்பேன். உங்க கூட நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும்லாம் நான் நினைக்கவே இல்லை. உங்க கூட வாழணும், அவ்வளவுதான். இது போனா என்ன, இதுக்கப்புறம் முயற்சி பண்ணி ஜெயிச்சு என்ன நீங்க மகாராணி மாதிரி வாழ வைப்பீங்க. அந்த நாளுக்காக நான் எத்தனை வருஷம் வேணாலும் காத்துட்டு இருப்பேன். அதை விட்டுட்டு ஏதோ வாழ்க்கையே தொலைஞ்சு போன மாதிரி பேசிட்டு இருக்காதீங்க. எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். நீங்க இத பத்தி யோசிச்சுட்டு இருக்காதீங்க. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் டாக்டர் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு போலாம். சரியா? வேண்டாம், நான் போறேன். எங்க போறீங்க? நான் தான் வரேன்னு சொல்றேன்ல. இவ்ளோ மைண்ட் அப்செட்டோட இருக்கும்போது உங்களை தனியாலாம் விட முடியாது. நான் பெர்மிஷன் போட்டுட்டு வரேன். நீங்க ரிசப்ஷன்ல வெயிட் பண்ணுங்க. சரியா? சரி. அப்பாக்கு ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு. நீங்க போங்க, வரேன். சிஸ்டர், கையில சிஸ்டர். என்ன சிஸ்டர், நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. சாரி, நான் கவனிக்கல. இப்பவே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் எழிலண்ணனுக்கு லோன் கிடைச்சு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சுத்தமா கண்டுக்க மாட்டீங்க. ஆமா, இந்த பக்கம் எங்க போறீங்க? சீஃப் டாக்டரை பார்த்து அப்படியே பெர்மிஷன் வாங்கலான்னு. பெர்மிஷனா? என்ன சிஸ்டர், எழிலண்ணா வந்துட்டாரா? அவர் கூட அவுட்டிங் போறீங்களா? எங்க இங்க இருந்தா நாங்கெல்லாம் ட்ரீட் கேட்போமோன்னு அப்படியே நைஸா நழுவுறீங்கல்ல. சரி, ஓகே. அண்ணா ரிசப்ஷன்ல தான் இருக்காரு, நான் போய் விஷ் பண்ணிட்டு வந்துறேன். ஹாசினி வேண்டாம். ஏ, என்னாச்சு சிஸ்டர்? இல்ல, லோன் சாங்ஷன் ஆகல. என்ன சிஸ்டர் சொல்றீங்க? ஏதோ டாக்குமெண்ட்ல தப்பு இருக்குன்னு சொல்லி லோன் கேன்சல் பண்ணிட்டாங்க. என்ன சிஸ்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் லோன் கிடைக்க போகுதுன்னு அவ்வளவு சந்தோஷமா சொன்னீங்க. அப்புறம் எப்படி சிஸ்டர்? என்ன பண்றது, நாம நினைக்கிறது எல்லாமே நடந்துராதல்ல. நாம எல்லாரும் சாதாரண மனுஷங்க தான், கடவுள் இல்லையே. என்ன சிஸ்டர், நீங்களே இப்படி மனசொடைஞ்சு பேசலாமா? அப்புறம் எழிலண்ண? அவரை நினைச்சாதான் ஹாசினி ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லா விஷயத்திலயும் ரொம்ப பாசிட்டிவா கான்பிடென்ட்டா இருக்கிறவரு. ஆனா இப்போ லோன் கிடைக்கலன்னு சொல்லி மனசு உடைஞ்சு போயிட்டாரு. அவரு கண் கலங்கறத பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி துடிச்சு போயிட்டேன். எழில இப்படி இல்ல நான் பார்த்ததே இல்லை. நான் அவரு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு நம்பிக்கை கொடுத்து உத்வேகப்படுத்தி பேசிட்டு வந்தாலும் எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. எங்க அவர் முன்னாடி என் கஷ்டத்தை சொல்லி பேசினா அவர் இன்னும் மனசு உடைஞ்சிருவாருன்னு தான் என் ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்குள்ளேயே போட்டு புதைச்சுக்கிட்டேன். ஏன் கடவுள் மேலும் மேலும் அவரையே சோதிக்கிறாருன்னு தெரியல. என் எழில் ரொம்ப நல்லவர். மனசறிஞ்சு யாருக்கும் எந்த துரோகமோ கெடுதலோ நினைச்சதில்ல. அவருக்கு ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்னு தெரியல.
ஒருவேளை இப்படியெல்லாம் கஷ்டப்படுறதுக்கு நான் தான் காரணமோன்னு தோணுது. சிஸ்டர், என்ன நீங்க பேங்க்ல லோன் கிடைக்காம போனதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னை கல்யாணம் பண்ணிக்கிற வரைக்கும் எழில் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டதே இல்ல. என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு இவ்ளோ கஷ்டம்லாம். அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சிஸ்டர், என்ன நீங்க எதோட லிங்க் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? இதே விஷயத்த நீங்க போய் எழிலண்ணா கிட்ட சொல்லி பாருங்க, அவரே ஏத்துக்க மாட்டாரு. நீங்களா ஏன் சிஸ்டர் இந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு உங்க மேலேயே பழிய போட்டுக்கிறீங்க? என் மனசு இப்ப இருக்கிற நிலைமையில என்னென்னமோ யோசிக்குது. எப்படியும் இன்னைக்கு லோன் கிடைச்சிரும்னு அவரை மாதிரி நானும் ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன். நானும் அந்த லோன் கிடைக்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் அவர் பிசினஸ் ஆரம்பிச்சா நான் வசதியான வாழ்க்கை வாழணுங்கிறதுக்காக இல்ல, எனக்கு இந்த வாழ்க்கையே போதும். ஆனா அவருக்கு அவர் வாழ்ந்த வாழ்க்கையை திருப்பி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் அவரு வேற ஏதோ ஒரு வேலைக்கு போறேன்னு சொல்லி முடிவு பண்ணப்ப கூட நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். எத்தனையோ தடவை அவரோட முயற்சியெல்லாம் தவறி போனப்ப கூட அவர் கோவப்பட்டிருக்காரு, வருத்தப்பட்டிருக்காரு. ஆனா இப்படி கண் கலங்கி நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு அவரு கண் கலங்கி பார்த்தப்போ ஒரு நிமிஷம் இந்த உலகமே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. எனக்கே எப்படின்னா அவரோட மனநிலைமைய யோசிச்சா கஷ்டமா இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவரை தனியா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல. பர்மிஷன் சொல்லிட்டு அவர் கூட இருக்கேன். புரியுது சிஸ்டர், நீங்க கவலைப்படாதீங்க. எந்த கஷ்டமும் நிரந்தரம் இல்ல. இது எனக்கு சொன்னதே நீங்க தான். அந்த நம்பிக்கையை நீங்க கைவிட்டுறாதீங்க. எழிலண்ணனுக்கும் அந்த நம்பிக்கையை கொடுத்து நீங்க பேசுங்க. நீங்க சொன்னா கண்டிப்பா அந்த சூழ்நிலையில இருந்து அவர் வெளியே வந்துருவாரு. சரி ஹாசினி, சரி, நான் சொல்லிட்டு கிளம்புறேன். எழில், பேங்க்ல லோன் கிடைக்கலங்கிற விஷயத்த வீட்ல யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம். ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. இன்னும் 1 வாரம் இல்ல 2 வாரத்துல சாங்ஷன் ஆயிடும்னு சொல்லி சமாளிச்சிடலாம். ஏன் பொய் சொல்லணும்? உண்மையை சொல்லிடலாம்ல. ஏன் லோன் கிடைக்கலன்னு சொன்னா யாராவது ஏதாவது பேசி அவமானப்படுத்திடுவாங்கன்னு நினைக்கிறியா? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல.